ஃபார் லாங் டைம் எனக்கு வந்து டைரக்டர் ஆகணும், அப்புறம் வந்து ஆக்டிங் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அண்ட் என்னோட அண்ணன் இவர் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ஒன்றாவே வளர்ந்தோம். நடுவில் கொஞ்ச நாளாக நான் வந்து திருநங்கை மாறின அப்புறம் எங்கள் வீட்டிலேருந்து கான்டாக்ட் இல்லாமல் இருந்தப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் இவரோட கட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி இப்போ ரீசெண்டாக புதுப்பிச்சது. நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கும் என்னோட திறமைகள்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அவரும் வந்து சினிமா பண்ணணும், அவருக்கும் ஒரு ஆர்வம் இருந்தப்போ நாங்கள் 2 பேரும் இதை பற்றி பேசினோம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம். அவருக்கும் கிரிக்கெட்னா அவருக்கு பயங்கர பிடிக்கும் அவரு. ஸோ எனக்கும் வந்து நல்ல ஒரு கதை பண்ணணும் அண்ட் மாஸ் என்டர்டெய்னராக இருக்கணும் இந்த படம் அப்படின்னு சொல்லி தோணும்போது ரீசெண்டாக நிறைய ஐபிஎல்ல இந்த சர்ச்சைகள் நிறைய வந்தது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேட்ச் ஃபிக்ஸிங் பற்றி நம்ம நிறைய வந்து புரளிகளை கேள்விப்படுறோம். அதோடு இல்லாமல் நிறைய பெட்டிங் நடக்குது. கிரிக்கெட் சூதாட்டம் பெரிய அளவில் நடந்துட்டுருக்கு. இந்த கிரிக்கெட் சூதாட்டம் ஏற்படுறதுனால தான் இந்த மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் கூட நடக்குதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கூட வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம மையமாக வச்சு ஒரு படமாக பண்ணணும். அதே சமயத்தில் இந்த படத்தில் வந்து திருநங்கைகளை பற்றின சில விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன் நான். ஸோ 70% வந்து இந்த படத்தில் வந்து கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குறிப்பாக சர்ச்சைகள். ஒரு 30% வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா திருநங்கைகளை பற்றின விஷயங்கள் இது அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணுறேன். அந்த கேரக்டரில் வந்து படி நான் வந்து ஒரு டான்ஸர். ஸோ எனக்கும் வந்து ஒரு ஐபிஎல் டீமோடைய இல்லை ஒரு அந்த லீக் டீமோட ஒரு கேப்டனுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அது எந்த மாதிரி சூழ்நிலை அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்னவா மாறுது, அப்புறம் வந்து அது மூலமாக இந்த சர்ச்சைகள் எப்படி வெளியில் வருது, திருநங்கைகளை பற்றின விஷயங்கள் எப்படி வெளியில் வருது, கடைசியாக எனக்கும் அவருக்கும் ஏற்படக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படி சர்ச்சையாகுது, இதெல்லாம் தான் மையமாக வச்சு இந்த படத்தை வந்து நான் ஒரு கதையாக பண்ணியிருக்கேன். பார்க்குறவங்களுக்கு இது ஒரு கம்ப்ளீட் மாஸ் என்டர்டெய்னராக இருக்கும். அதே சமயத்தில் பார்க்குறவங்களுக்கு மேட்ச் ஃபிக்ஸிங் அந்த சூதாட்டத்தினால ஏற்படக்கூடிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், மக்கள் எப்படி ஏமாற்றப்படுறாங்க மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் அப்படிங்கிற விஷயமும் வெளியில் வரும். அதே சமயத்தில் நம்ம இந்திய சமுதாயத்தில் திருநங்கைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு சைட்லேயும் அதுவும் ஒரு அழகாகவும் காண்பிக்கப்படும். பட் இது வந்து இங்கிலீஷில் இருக்க போகிற ஒரு படம், முழுக்க இங்கிலீஷ் படம். நீங்கள் ஸ்லம்டாக் மில்லியனியர் பார்த்துருப்பீங்க, அது வந்து இந்தியாவில் எடுக்கப்பட்ட ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம். அதே மாதிரி கிரிக்கெட் ஸ்கேண்டல் வந்து இந்தியாவை பேஸ் பண்ணினா ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம். ஸோ இதில் வந்து என்னென்ன ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக வரும். அதுக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால, அதோடு இல்லாமல் இது வந்து ஒரு பெரிய பிக் பட்ஜெட் ஃபிலிம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட நம்ம மேஜர் ஸ்டார் நம்ம தெலுங்குலேருந்து போடுறோம் இல்லை தமிழ்லேருந்து போடுறோம் அப்படின்னா கூட அது வந்து ஒரு நேஷ்னல் லெவல் இங்கிலீஷ் ஃபில்மாக இருக்கும்போது அதனுடைய வேல்யூ பெருசாக இருக்க போகிறதில்ல. ஸோ அது காஸ்ட் தான் ஹைக்கப் பண்ணும். அதனால நாங்கள் முடிவு பண்ணது என்னென்னா, டேலண்டட் அஸ்பைரிங் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ்க்கு பக்காவாக இவர் போட்டால் போடணும் அப்படின்னும் போது அது தெலுங்கு ஆர்டிஸ்ட் தமிழ் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அது அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணி போடலாம் அப்படிங்கிற பிளானும் இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் இது ஒரு மாஸ் என்டர்டெய்னராக இருக்கும். இதன் மூலமாக இந்தியாவிலேயே ஒரு முதன்முறையாக வந்து ஒரு திருநங்கையாக ஃபிலிம் டைரக்டராக ஆகிறதா இருக்கும் என்னுடைய இந்த முயற்சி. முதல் முறையாக திருநங்கையாக ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் என்னோட கோல் கிடையாது. என்னென்னா நல்ல படங்கள் எடுக்கணும், ஸ்டோரி டெல்லிங் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபிலிம் டைரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதனால நான் வந்தேன். பட் இது முதல் முறையாக நான் வர்றதுனால அது அப்படி ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டது. அதோடு இல்லாமல் இந்த படம் துவக்க விழாக்காக இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து எங்களோட சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் தமிழ்நாடு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். உலகத்திலே மிகப்பெரிய பேட் அண்ட் உலகத்திலே மிகப்பெரிய பால் அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுக்காக அவங்க எனக்கு இந்த சர்டிஃபிகேட்டும் கொடுக்க போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த சர்டிஃபிகேட் அவங்க கிட்ட வாங்க போகிறேன். அதோடு இல்லாமல் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஃபில்ம் அண்ட் டிவியில் இருக்கக்கூடியவங்க ஸ்டார்ஸ் வந்து எனக்காக இந்த படத்துக்கு அன்றைக்கி ஒரு கிரிக்கெட் மேட்ச் பண்ணோன்னாங்க. அந்த மேட்ச்சுக்கும் அந்த மாதிரி ஸ்டார்ஸ்லாம் நிறைய பேர் வந்து ஆர்வமாக எனக்காகவும் ப்ரொடியூசர்ஸாக இருக்காங்க வந்து ஆடினாங்க. அந்த மேட்ச் இப்போ ஆக்சுவலி நடந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிரச்சனை நடந்திருக்கு. யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு இன்னும் தெரியல. இந்த விஷயத்த மீடியாவில் நம்ம சொல்ல போகிறோம். இன்னும் கொஞ்ச நாளில் படம் வந்து மேபி செப்டம்பர் ஒரு அக்டோபருக்குள்ளே இந்த படத்தை வந்து ரோல் அவுட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே மற்ற அந்த ஆஸ்பைரிங் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களை நம்ம செலக்ட் பண்ணுறோம். அண்ட் இது வந்து ஒரு லைவ் ஃபில்மாக இருக்க போகுது அப்படிங்கிறதுனால நிறைய வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படிங்கிறதுனால அதில் வந்து சிறந்தா இருக்கக்கூடிய aspiring technicians of you will be using. Yeah, hi, good evening to everyone. Malayamala viewers. இப்போ பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் சேனல் மூவி லான்ச்சில் இருக்கும்.
ஏன்னா உலகத்தில் நிறைய டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபீமேல் வந்து அவ்வளோ போல்டாக டைரக்ட் பண்ணி இந்த மூவி வந்து லைக் எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஸ்டோரி எல்லாம் லைக் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்பார்ட் லைக் நம்ம நார்மல் மூவிஸ் பார்க்குறோம் இல்லையா, அப்பார்ட் ஃப்ரம் தட் இது ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி. ஸோ அவ்வளோ ஒரு போல்டாக எடுக்கிறாங்க, ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் இட். அப்புறம் இது வந்து என்னன்னா லைக் கிரிக்கெட் அண்ட் ஃபீமேலுக்கு நடக்கிற ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இதை பேஸ் பண்ணின ஒரு ஸ்க்ரீன் பிளே தான். இதில் வந்து நான் ஆஸ் அ கெஸ்டாக வந்திருக்கேன். இந்த மூவி வந்து ப்ராபபிளி லைக் மார்ச் பிஃபோர் ரிலீஸ் ஆகும். ஸோ ஆர்ச்சி யூ நோ மோர் அபவுட் திஸ் மூவி. ஸோ தேங்க்யூ, ஐ லவ் ஆல் ஆஃப் தம். மாலை மலர் நெட்வொர்க்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி உண்மையிலே வித்தியாசமாகவும் விசித்திரமாக இருக்கிறது. கிரிக்கெட்டை பற்றி ஒரு திரைப்படம் நடிக்கிறாங்க. இதில் ரோசி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி வரணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல நான் ரொம்ப கடமைப்பட்டேன்.